ஸோ பயங்கர எமோஷ்னலாக இருக்குது எனக்கு அண்ட் பயங்கர நர்வஸாகவும் இருக்குது. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை சுத்தமாக. என்னோட ஃபஸ்ட்டு பாட்டு கட்சி சேர வந்தபோது நான் ஃபஸ்ட்டு வந்த காலேஜ் இது தான். ஸோ அண்ட் எனக்கு கடவுளோட பேர் வச்சுருக்காங்க, இந்த காலேஜுக்கும் அந்த கடவுளோட பேர் வச்சுருக்காங்க, சாய்ராம். பேர்லேயே பாதி இருக்கீங்க, என் ஹார்ட் மொத்தம் இங்கே தான் இருக்குது இப்போது. ஸோ ஃபீல்ஸ் வெரி ஸ்பெஷல். அண்ட் டூட் பற்றி சொல்லணுன்னா ஐ திங்க் ஆசை கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 days முன்னாடி கீர்த்தி வந்தார் ஸ்டூடியோக்கு. ஸோ கீர்த்தி வந்துட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அவர் என்டர் ஆகி ஸ்டுடியோக்குள்ளே வந்து சும்மா பேசிகிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த மனுஷனோட எப்படியாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அது படம் சொல்லும். ஸோ நான் பார்த்த உடனே எனக்கு ஐ வாஸ் லைக் சச் அ குட் கிரியேட்டர் அப்படின்றது அந்த தெளிவுலேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ கீர்த்தி, இட் வாஸ் கிளாட் டு ஒர்க் வித் யூ, சச் அன் ஆனர் டு ஒர்க் வித் யூ. அது இதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம glad to be in front of all this பெரியவங்க, சரத் சார், ரவி சார், நவீன் சார், ஆல் ஆஃப் தெம். அண்ட் எனக்கு அவங்களோட வயசில் வந்து ஒரு 25-30 வயசு கம்மி. அண்ட் அதுக்கு முன்னாடி என்னை இங்கே ஏற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படம் தீபாவளிக்கு வருதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் தேங்க்யூ ஃபார் டூயிங் தட் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நம்ம நிக்கேத் ப்ரோ என்னை வந்து நான் அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆசை கூட இல்லை. அப்போ அவர் வந்து டேட்ஸ் இல்லாதனால கஷ்டமாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்டையர் டீம், எடிட்டர் பரத் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அட் த சேம் டைம் என்னோட பேரண்ட்ஸ் என்னை வந்து எனக்கு பிடிச்சதுக்கு என்னை அலோவ் பண்ணி என்னை வந்து நீ இதை பண்ணு. ஏன்னா நான் வந்து ரொம்ப குட் ஸ்டூடெண்ட். ஸ்கூல் படிக்கும்போது யார் சொல்கிற பேச்சும் கேட்க மாட்டேன். அப்போதுலேருந்து நம்பி எனக்கு அந்த நீ பண்ணு, நீ தாராளமாக மியூசிக் பண்ணு, போகிறோம் ஸ்டடீஸ் போகிறோம், காலேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லி என்னை விட்டேன். என்னோட பேரண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அது நீங்க ஒரு காலேஜ்ல சொல்றது தான், காலேஜ்ல சொல்றது தான். நீங்க இப்ப இதை சொன்னீங்கல்ல, நீ போடா உன்னோட பேஷனை பாத்துக்கணும். அங்க பையன்லாம் அவங்க உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ண. ஐயோ, படிப்பு முக்கியம் தான், எனக்கு முக்கியமா படலை, அவ்வளோதான். உங்களோட பேஷன்